வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலை உணவு ரவா உப்புமாவு செய்ய போகிறேன். முதல்ல முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க. நான் ஒரு 10 கிட்ட போட்டேன். கேரட் துருகி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை. முதல்ல நெய் ஒரு 4 டீஸ்பூனு போட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிங்க. நல்லா வாசமாக மணமாக இருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் கூட நெய் போட்டிருக்கேன். அதில் முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்துக்குங்க. அந்த நெய்யிலேயே 1 கப்பு ரவை மாவு அதையும் வறுத்துக்குங்க. அது ஒரு நிமிஷம் போதும், கொஞ்சம் வாசம் வரும். அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனு நெய்யை விட்டுக்குங்க. அதே பாத்திரத்தில் அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா வெடித்து வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் காரம் கொஞ்சம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், சிறுசாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் துருகி வச்சுருக்கிறேன் ஒரு கேரட்டு, அதையும் போட்டுக்குங்க. உடம்புக்கு நல்லது. காலை பசியார இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் நல்லது. இதை லேசாக வதக்குனா போதும். 1 கப்பு ரவைக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் பச்சை மிளகா போடலை, மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூனு. போட்டுட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போதும். அது கொஞ்சம் கொதி வந்த உடனே வறுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி நல்லா திரண்டு வரும்போது நிப்பாட்டிடுங்க. கடைசியாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நான் சீனி போடலை. சீனி வேணுன்றவங்க சாப்பிடும் போது எவ்வளோ வேணுமோ ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அதை போட்டு போட்டு சாப்பிட்டுக்குங்க. இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்கிறதுனால நான் சீனி போடலை. இதுதான் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கொமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். மக்களே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மறக்காம அடுப்பை பற்ற வச்சுட்டு செய்யுங்க.